வணக்கம் அன்பு உறவுகளே. பொங்கல் எல்லாம் நல்லபடியா போச்சா? நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கும் கூட நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு பொங்க வைக்க போறோம். யாருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரு? நம்ம தற்குறி சவுண்டு சரோஜா. அதாங்க லவுட் ஸ்பீக்கருக்கு. ஆமா, எங்க இருக்கிறாங்க? என்ன தேடுறாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்பா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த புள்ள பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு ஒளறிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பேசி பேசி பெரிய ஆளாக்கி விட்டுட்டு வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு பாரு, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த புள்ளைய மேடை ஏத்தி பேச வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் தேவையா? ஏன்பா புதுசு புதுசா எதிரிகளை உருவாக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இத கொஞ்சம் பாருங்களேன். செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்துச்சு. அக்டோபர் 8 நம்ம அண்ணன் கோர்ட்ல விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது. கரூர் சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப நான் என்ன செய்ய? இந்த புள்ளைய பத்தி பேசவே கூடாது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஈவேராவை பத்தி பெருமையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சீமானையும் ஒரு முன்னாள் நடிகை அவங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப மோசமா பேசி இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுருன்னு ஏறிக்குச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் நாம நினைச்சாலும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசவே முடியாது. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு அப்படி. காப்பு கட்டி இருக்கு, கொன்றுவேன் உன்னைய. சரி போகட்டும். இது ஒரு தற்குறி, எதுவும் முழுசா தெரியாம எல்லாத்தையும் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு கண்டதையும் வளரும் அப்படின்னு என்ன நானே சமாதானம் படுத்திக்கிட்டு அந்த விஷயத்தை கடந்து வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி ஒரு ரீல்ஸ் போட்டு ஈவேரா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எப்படியெல்லாம் போராடினாரு தெரியுமா அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க பாருங்க. அதை பார்த்த உடனே தான் முடிவு பண்ணேன், ரைட்டு, நம்ம தற்குறி லவுட் ஸ்பீக்கருக்கு பொங்க வைக்காம விடவே கூடாது அப்படின்னு. ஸோ ஆரம்பிக்கலாமா? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1965 நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் பராசக்தி. அந்த பராசக்தி படத்துல மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக நடித்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் போராடும் மாணவர்களை பார்த்து காலி பசங்க அப்படின்னு சொல்லி திட்டி ஒரு வசனம் பேசியிருப்பாரு. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் தில்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. இந்த கதாபாத்திரம் யாரு அப்படின்னா 1965 இந்த சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் தான். ஆனா உண்மையாகவே போராடும் மாணவர்களை பார்த்து காலி பசங்கன்னு திட்டினது யாரு? போராடும் மாணவர்களை காலி பசங்க, வன்முறையாளர்கள், அவங்கள அடக்க கையில கத்தியையும் பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் வச்சுக்கோங்க, நான் சொல்லும் போது அவங்கள கொளுத்துங்க அப்படின்னும், காவலர்கள் கையில துப்பாக்கியும் லத்தியும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஆரம்பத்திலேயே 4 காலி பசங்களை சுட்டு போட்டிருந்தா அரசாங்கத்திற்கு இவ்வளவு பெரிய நஷ்டமும் இவ்வளவு பெரிய வன்முறையும் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு எல்லாம் பேசினவரு எழுதினவரு ஐயா ஈவேரா தான். இந்த உண்மையை சுதா கொங்காரா ஏன் அந்த படத்துல மறைச்சாங்க அப்படின்னு கேட்டா இந்த தற்குறி என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல ஈவேரா எப்படியெல்லாம் போராடினாரு தெரியுமா? அவரை பிடிச்சி பெல்லாரி சிறையில அடைச்சாங்க தெரியுமா அப்படின்னு ஒளறிக்கிட்டு இருக்கு இந்த சவுண்டு சரோஜா. இதற்கு இது பதில் இல்லையே. ஏமா, உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு நீ சொல்ற பதில் என்ன? இப்படி சம்பந்தமே இல்லாம லொடன்னு கண்டதையும் பெனாத்திட்டு நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன் பாத்தியா, நான் உன்னை கலாச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு உனக்கு நீயே வேற பெருமை பீத்திக்கிற. இதுக்கு பேரு தான் திராவிட புத்திசாலித்தனமா? இதுதான் ஈவேரா கத்து கொடுத்த பகுத்தறிவா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சரி, பேச்சுக்கே வரனே. 1938 நடைபெற்ற முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா தமிழ் மொழியை காப்பாற்றணும் என்பதற்காக கலந்துகிட்டாரா, இல்லைன்னா தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்கு இந்த போராட்டம் பயன்படும் என்பதற்காக கலந்துகிட்டாரா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, அது போகட்டும். அடுத்து இந்த முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை
முதலாக தொடங்கி வச்சது யாரு? ஈவேரா அந்த போராட்டத்துல எப்ப கலந்துகிட்டாரு? இதுவாச்சும் தெரியுமா? தெரியாது 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 தெரியாதா தெரியும். ஏற்கனவே இத பத்தி எல்லாம் பல முறை தகுந்த சான்றுகளோட நாம விளக்கி பேசிட்டோம். ஆனாலும் என்னமோ தெரியல, சில திராவிட தவிட்டு தற்குறிகளுக்கு நாம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. அதனால மறுபடியும் ஒரு முறை 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பத்தியும், அதுல ஈவேராவோட பித்தலாட்டம் என்ன அப்படிங்கறத பத்தியும் சுருக்கமா பார்க்கலாமா? சதீஷ், எப்பரா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி திராவிட இயக்க தலைவர்களில் முக்கியமானவரும் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் முதன்மையானவராகவும் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களாலேயே நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றப்பட்ட ஐயா நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய திராவிட இயக்க வரலாறு பாகம் 1 புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை 1937ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 14ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல, அதாவது 1937ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி சென்னையில் இருந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்ல விழாவில் கலந்து கொண்டு பேசிய அன்றைய முதலமைச்சரான ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டு பள்ளிகளில் கட்டாய இந்தி பாடமாக கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். முதலமைச்சரோட இந்த இந்தி திணிப்பு அறிவிப்புக்கு எதிராக தமிழ் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் இவங்க எல்லாம் முதல்வரும் இந்தியும் என்ற தலைப்பில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க. அத்தோட நிக்காம 1937ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 28ஆம் தேதி சென்னை பவளக்கார தெருவில் இருந்து திருவல்லிக்கேணி கடற்கரை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியையும் ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்தினாங்க. இந்த பேரணி தான் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக நடந்த முதல் கண்டன பேரணி அப்படின்னு நாவலர் ஐயா இரா நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் யார் யார் என்ற பட்டியலையும் கொடுத்திருக்கிறாரு. அவங்க யார் யார் அப்படின்னா, பேராசிரியர் க சுப்பிரமணிய பிள்ளை, காஞ்சி மணிமொழியார், பேராசிரியர் மோசூர் கந்தசாமி முதலியார், வழக்கறிஞர் DS நடராச பிள்ளை, வரலாற்று ஆய்வாளர் தமிழ் அறிஞர் மா ராஜமாணிக்கனார், தேவநேய பாவானார், இளவழகனார், சண்முகானந்த அடிகள், அருணகிரி அடிகள், அன்பு கணபதி, இப்படி பல தமிழ் அறிஞர்கள் கலந்துகிட்டாங்களாம். ஏறக்குறைய 3000 பேர் கலந்துகிட்ட மிகப்பெரிய பேரணி அது அப்படின்னு நாவலர் நெடுஞ்செழியன் குறிப்பிட்டாரு. இப்ப நான் படிச்ச பெயர் பட்டியல்ல ஈவேராவோட பெயரையும் அண்ணாதுரையோட பெயரையும் நாவலர் நெடுஞ்செழியன் குறிப்பிடவே இல்லை. போடல. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் அந்த போராட்டத்துல கலந்துக்கவே இல்லை. சரி, நாவலர் நெடுஞ்செழியன் சொல்ற மாதிரி இந்தி திணிப்பிற்கு எதிராக நடந்த முதல் போராட்டம் இந்த பேரணி தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாஜியும் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் கட்டாய இந்தியை பாடமாக கொண்டு வருவதுதான் அவர்களின் முதல் கடமையாக இருக்கும் என்பதை செய்தித்தாள் மூலமாக படித்து அறிந்து கொண்ட ஒருவர் உங்கள் கடமை என்ற தலைப்பில் 1937ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை பலாயிரக்கணக்கான படிகள் எடுத்து தமிழ்நாடு முழுக்க அனுப்பி வச்சு தமிழ் மக்களை இந்திக்கு எதிராக போராட தூண்டினார். அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் ஈழத்து சிவானந்த அடிகள். தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டு கேட்டு வர காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்ட நீங்க வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அந்நிய மொழியான இந்திய திணிக்க கூடாது, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்து தமிழ் மொழியில் அரசு அலுவல்களை செய்ய வேண்டும். இந்த உறுதியை, இந்த சத்தியத்தை நீங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு மக்களை இந்திக்கு எதிராக போராட தூண்டியவர் ஈழத்து சிவானந்த அடிகள் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இத
நாம சொன்னா கூட சில திராவிட தவிட்டு தற்குறிகளும் இந்த லவுட் ஸ்பீக்கர் மாதிரியான சவுண்டு சரோஜாக்களும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால நாம என்ன பண்ணுவோம், திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவரான ஐயா பெருமதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்கள் சமீபத்தில் எழுதி வெளியிட்ட சுயமரியாதை இயக்க வரலாறு பாகம் 1 என்ற புத்தகத்தில் 591வது பக்கத்துல ஈழத்து சிவானந்த அடிகளை பற்றி அவர் என்ன குறிப்பிட்டு இருக்கிறாருன்னு படிச்சே காட்டிடலாமா? கொஞ்சம் கவனியுங்க. முதலாம் இந்தி எதிர்ப்பு போர் என்றால் ஒருவரை நாம் மறக்காமல் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்தான் ஈழத்து சிவானந்த அடிகள். கரூர் மடத்திலே துறவியாக இருந்து வந்தவர். இந்தி கட்டாய பாடம் பற்றிய ராஜாஜியின் பேச்சும் அதிகாரப்பூர்வ அரசாணையும் ஈழத்து சிவானந்த அடிகளை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் களமிறங்க செய்தது. இந்தி எதிர்ப்பு இயக்கம் போராட்டம் மையம் கொள்வதற்கு முன்பே, கவனிச்சிங்களா, இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிறதுக்கு முன்பே ராஜாஜியின் பேச்சு ஈழத்து சிவானந்த அடிகளை ஓர் அறிக்கை தயார் செய்யும்படி தூண்டிற்று. துண்டறிக்கையாக ஆயிரக்கணக்கான படிகளை அச்சிட்டார். அதில் தனது பெயரை ஈழத்து சிவானந்த அடிகள் கரூர் மடம் இந்தி எதிர்ப்பு போராட்ட முதல் சர்வாதிகாரி என்று அந்த அறிக்கையில் ஒப்பமிட்டு இருந்தார், கையெழுத்து போட்டிருந்தார். இந்த அறிக்கை தமிழகம் முழுவதும் அனுப்பப்பட்டது. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டவர் ஈழத்து சிவானந்த அடிகள் என்றே குறிப்பிட வேண்டும். கேட்டுச்சா திராவிட தற்குறிகளே? சவுண்டு சரோஜா, லவுட் ஸ்பீக்கரே, கேட்டுச்சா? இந்தி திணிப்பிற்கு எதிராக முதல் போராட்டத்தை அறிவித்தது ஈழத்து சிவானந்த அடிகள் தான். மேற்கொண்டு படிச்சு முடிச்சிடுறேன். அடிகள் தொடங்கிய அறிக்கை கிளர்ச்சியில் இருந்து மாநாடுகள், கடற்கரை கூட்டம் வரை இந்திக்கு பலத்த எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாகி விட்டது என்பதை அறிந்த பின்னும் ராஜாஜி இந்தி ஆணையை திரும்ப பெறவில்லை. இதுக்கடுத்து ஐயா நிறைய விளக்கி சொல்றாரு. விருப்பம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க. இப்ப திருநாவுக்கரசே தெளிவா சொல்லிட்டாரு. முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய அறிக்கை மூலமாக தொடங்கி வைத்த ஹீரோ யாரு? ஈழத்து சிவானந்த அடிகள் தான். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. அதே போல ராஜாஜி தமிழ்நாட்டு பள்ளிகள்ல இந்தி கட்டாய பாடமொழியாக கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த மாசமே திருநெல்வேலியில இந்தி கண்டன பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தப்பட்டுச்சு. இப்ப நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் குறிப்பிட்ட முதல் இந்தி எதிர்ப்பு பேரணி கூட 1937 ஆண்டு நவம்பர் மாசம் 28 தான் நடந்துச்சு. ஆனா 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 11 ராஜாஜி கட்டாய இந்தி திணிப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்த மாசமே 1937 ஆண்டு செப்டம்பர் மாசம் 5 திருநெல்வேலியில தமிழ் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவர் சொக்கலிங்கம் பிள்ளை என்பவரின் தலைமையில ஒரு இந்தி கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல மிக முக்கிய தமிழ் அறிஞர்களாக இருந்த நெல்லையப்ப பிள்ளை அவர்களும் மாபெரும் தமிழ் அறிஞரான பூரணலிங்கம் பிள்ளை அவர்களும் கலந்துகிட்டு இந்தி திணிப்பிற்கு எதிராக பேசினாங்க. தமிழ்நாட்டுல கட்டாய இந்திய பாடமா கொண்டு வரவே கூடாது, தமிழ் மொழியை கட்டாய பாடமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின பேச்சு 1937 ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியான சிவநேசன் என்ற மாத பத்திரிகையில வெளியாகி இருக்கு. இந்த போராட்டத்திலையும் ஈவேராவும் அண்ணாதுரையும் கலந்துக்கவே இல்லை. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. அட போப்பா, அப்ப ஈவேராவும் அண்ணாதுரையும் என்னதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்றது? சரி, நான் சொல்லல. மறைமலை அடிகளின் மகன் மறை திருநாவுக்கரசு அவருடைய தந்தையான மறைமலை அடிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமா எழுதி இருக்கிறாரு. அதுல முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது ஈவேரா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதை அப்படியே படிச்சு காட்டட்டா? அந்த பேராகிராஃபோட தலைப்பு என்ன தெரியுமா? ஈவேராவின் சூழ்ச்சி. அருமையான தலைப்பு. இயல்பாகவே கூறிய அறிவுடையவர் ஈவேரா. அடடா, அதுவும் அரசியல் அறிவில் மிகவும் நுண்ணிய அறிவுடையவர். ஆக்க வேலைகளை விட அழிவு வேலைகளில் பொதுமக்களை கிளர்ந்தெழுமாறு செய்ய வல்லவர். இதுக்கு பேரு தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருத்தரை புகழ்ந்து பேசுற மாதிரி தொடங்கி உள்ளுக்குள்ள அவங்கள நல்லா குத்தி காட்டுற மாதிரியான
ஒரு தகவலை வச்சிருப்பாங்க. அது வந்து தமிழ் புலவர்களுக்கே இருக்கிற ஒரு கைவந்த கலை. அதைத்தான் மறை திருநாவுக்கரசும் இந்த பத்தியில சுட்டி காட்டுறாரு. சரி, நாம மேற்கொண்டு படிக்கலாம். ஈவேரா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக இந்தியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. புரிஞ்சு போச்சா? இவ்வாறு அவரே பேசியும் எழுதியும் உள்ளார். உண்மை, அவரே பேசியிருக்கிறாரு, எழுதியும் இருக்கிறாரு. ஆகவே அவர் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்ற தம் ஆர்வம் நிறைந்த குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள இந்த இந்தி எதிர்ப்பை ஒரு கருவியாக கொண்டார். தெளிவா சொல்லிட்டாரா? தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்கு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பயன்படும் அப்படின்னு நினைச்சதுனால தான் இந்த போராட்டத்துல அவரு கலந்துக்கிறாரு. ஆனால் தாமே இந்த இந்தி எதிர்ப்பின் மூல தலைவர் என ஏற்பட்டு விட்டால் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தல் இயலாது என்று கருதி எதிர்ப்பின் தொடக்கத்தில் அவர் மிகுதியாக முனையாது இருந்தார். என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியுதா? அதாவது, நான் தான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்துறேன், நான் தான் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா என்னுடைய உள்நோக்கம் பொதுமக்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதனால இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது அதுல பெருசா ஈவேரா ஈடுபடவே இல்லை அப்படிங்கிறாரு. சோ எப்ப வந்து கலந்துக்கிறாராம்? புலவர்களால், தமிழ் பொதுமக்களால் எதிர்ப்பு வானுயர வளர்ந்து ஒரு இயக்கமாகும் என காலத்தை எதிர்நோக்கி இருந்தார். அவர் எண்ணியது வீண் போகவில்லை. இப்படி தமிழ் புலவர்களாலையும் தமிழ் அறிஞர்களாலையும் தமிழ் மக்களாலையும் ராஜாஜியோட இந்தி திணிப்பு அறிவிப்புக்கு எதிராக இந்தி திணிப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து வானுயர வளர்ந்த பிறகு, அடடா, இதுதான் நாம எதிர்பார்த்தது, நம்முடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்கு இந்த போராட்டம் பயன்படும் அப்படின்னு கணிச்சு பாதியில வந்து ஒட்டிக்கிட்ட ரத்தம் உரியும் அட்டைப்பூச்சி தான் யாரு? ஈவேரா. மற்றபடி அவருக்கு தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் துளி கூட கிடையாது. இதை அவரே பிற்காலத்துல ஒத்துக்கிட்டாரு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் நடந்த விழாவில் கலந்துகிட்டு பேசும்போது, என்னுடைய இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எங்கே ஆங்கிலம் இல்லாது போய்விடுமோ என்ற அச்சத்தில் நான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டேன். மற்றபடி தமிழ் கெட்டுவிடுமோ என்கின்ற பயம் எனக்கு இல்லை. இனி கெடுவதற்கு தமிழில் என்ன இருக்கிறது அப்படின்னு திமிருத்தனமா பேசிட்டு வந்தவர் தான் ஈவேரா. இது அவருடைய புத்தகத்திலேயே இருக்கு. வேணும்னா ஆண்டு வாரியா என்னால் எடுத்து காட்ட முடியும். பலமுறை படிச்சதுனால தான் அவருடைய வார்த்தைகள் அப்படியே எனக்கு நினைவுல இருக்கு. சோ முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியது ஈவேரா கிடையாது. தமிழ் மக்களால் அந்த போராட்டம் தொடங்கி வானுயர வளர்ந்த பிறகு பாதியில வந்து ஒட்டிக்கிட்டவர் தான் ஈவேரா. தெளிவா புரியுதா? இதை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சிக்காம முழுசா படிக்காம கண்டதையும் வந்து ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்குது இந்த லவுட் ஸ்பீக்கர் தற்குறி. அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு. இப்ப இதையெல்லாம் கூட பெரிய குற்றமா நாம சொல்லல, மன்னிச்சு கடந்து போயிடலாம். ஏன்னா சின்ன புள்ள வளர வளர, நிறைய படிக்க படிக்க, அறிவு வளர வளர அவங்களே அவங்கள திருத்திக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அவங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி போட்டிருந்த ரீல்ஸ்ல கடைசியா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. உங்களுக்கு வரலாறும் தெரியாது, அது மூலமா பட்ட வழிகளும் தெரியாது. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தீக்குளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த கீழப்பழுவூர் சின்னசாமியை அன்றைக்கு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த பச்சை தமிழர் பக்தவச்சலம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டினாரே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வரலாறு படிச்சிருந்தா, அந்த வழிகள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க தெரியுமா? அந்த வாய் கொழுப்பை மட்டும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியாது. பக்தவச்சலம் அப்படி சொன்னாரு, உண்மைதான், அதை நாங்க யாரும் ஏத்துக்கல, சரின்னு சொல்லி வாதாடல, அது மன்னிக்க முடியாத குற்றம். அதே நேரத்துல தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தீக்குளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த கீழப்பழுவூர் சின்னசாமியோட தியாகத்தை கடன் தொல்லையாலத்தான் தீக்குளிச்சு செத்து போனா. கீழப்பழுவூர் சின்னசாமி முதலையார் அப்படின்னு கீழப்பழுவூர் சின்னசாமியோட உயிர் தியாகத்தை கொச்சப்படுத்தினது மட்டும் இல்லாம கீழப்பழுவூர் சின்னசாமியோட ஜாதியை தேடி கண்டுபிடிச்சு விடுதலையில எழுதினாரே ஈவேரா. அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க லவுட் ஸ்பீக்கர். இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு தெரியுமா? இதோட வழி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா?
தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தீ குளிச்சு செத்து போறான். அவனை கடன் தொல்லையால செத்து போனான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவன் ஜாதியை குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த ஆளோட மனநிலை எப்படிப்பட்டது? இதுதான் திராவிட மனநிலை. இதே வேலையைத்தான கருணாநிதி செஞ்சாரு. 2009 நம்முடைய இனம், நம்முடைய தாய் நாட்டுல சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால துடிக்க இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது அந்த இனப்படுகொலையை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் எரி எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன்னுடைய உடலையே ஒரு ஆயுதமாக மாற்றிய முத்துக்குமாரோட தியாகத்தை காதல் தோல்வியில செத்து போனா அப்படின்னு கருணாநிதி சொல்லல. இந்த புத்தி ஈவேரா கிட்ட இருந்துதான் வருது. இதுதான் திராவிட புத்தி. சரி, இவ்வளோ சொல்லிட்டோம்ல, நாளைக்கே லவுட் ஸ்பீக்கர் திரிந்துட போகுதா? சத்தியமா கிடையாது. அதுவும் திருந்தாது. அதை சுத்தி இருக்கிற திராவிட தவிட்டு தற்குறிகளும் திருந்தாது. ஏன்னா டிசைன் அப்படி. நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தமிழருக்கே.